ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஜாயின் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்லாம் வந்து இந்த ரோட்டில் போகிறப்ப, இந்த ஏதாச்சும் ஷாப்புக்கெலாம் போகிறப்ப, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்களா, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி, லைசன்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் வேலை பார்க்க முடியும். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ஹம்பிள் ரெக்வஸ்ட், வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கூட நீங்கள் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து சைக்கிள் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறமேட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் இதை மட்டும் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், சைக்கிளில் ஓட்ட போகிறீங்களா இல்லை வந்து பைக் ஐடி அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பைக் ஐடி கொடுக்கலாம். லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சைக்கிள் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இது வந்து ஸ்விக்கிலே இருக்குது, ஜொமேட்டோவில் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மினிமம் ஒரு 18 வயசுக்கு மேலேயாச்சும் நீங்கள் வந்து இருக்கணும். சரிங்களா, ஸோ சைக்கிள் ஐடியே நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அந்த எல்எல்ஆர் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த எல்எல்ஆர் காப்பி நீங்கள் ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ உங்களுடைய சைக்கிள் ஐடியை வந்து நீங்கள் வந்து பைக் ஐடியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து உங்களுக்கு சைக்கிள் ஐடியா இருந்துச்சுங்கிற பட்சத்தில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 7 கிலோமீட்டர் போட்டால் தான் வரும். அதுக்கான ஏர்னிங்ஸ் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ பைக் ஐடிக்கு வேறு மாதிரி ஏர்னிங்ஸு, சைக்கிள் ஐடிக்கு வேறு மாதிரி ஏர்னிங்ஸ் இப்படி தான் வந்து கொடுப்பாங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஐடி வந்து ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, பைக் ஐடியாக இருந்தாலும் சரி, அது வந்து மாறி மாறி தான் ஏர்னிங்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு ஏன்னா நம்ம வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சைக்கிளில் தான் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற மெயின் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வந்து 2 பேர்த்துக்குமே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ஐடியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபுல் டைமாகவும் பார்க்கலாம், பார்ட் டைமாகவும் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கான ஏர்னிங்ஸ் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஃபுல் டைமாக வந்து நான் மோஸ்ட்லி யாரையும் பார்த்து கிடையாது. ஆனால் பார்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட்டு, அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 இல்லைனா ஒரு 400 இந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஏர்னிங்ஸ் வரும். சரிங்களா, ஸோ சின்னதாக இருக்குது பார்த்திங்களா ஊர்லாம், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ஐடிக்கு பெரும்பாலும் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாகவே தான் வரும். மோஸ்ட்லி பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் வந்து சைக்கிள் ஐடிக்கு பார்ட் டைமில் கொஞ்சம் வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சைக்கிள் ஐடி போட்டு ஓட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட லைசன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணி ஓட்டுறது தான் பெஸ்ட்டு வழி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்லாம் வந்து நிறையா கிடைக்கும். அதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீக்லி ஏர்னிங்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் டே பார்க்கணும். ஸோ ஃபுல் டே பார்த்ததுக்கப்புறமேல தான் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சைக்கிள் ஐடியே போட்டு ஓட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்போர்டிங் ஃபீஸ் கட்டியே ஆகணும். ஸோ ஆன்போர்டிங் ஃபீஸ் கட்டினீங்கன்னா, அதாவது அவங்க வந்து நீங்கள் ஓட்ட அதாவது ஏர்னிங்ஸ் ஓட்ட அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து கழிச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டிஷர்ட்டு, ஒரு பேகு, இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொரியர் மூலிமா வந்து அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டினியூவாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ இதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆன்போர்டிங் ஃபீஸ் எடுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஆன்போர்டிங் ஃபீஸ் இந்த மாதிரி எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அந்த ஸ்விக்கி டிஷர்ட்டுக்கும் பேகுக்கும் தான் வந்து எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ரெண்டுலேயுமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ ரெண்டுலேயுமே வந்து கம்பல்சரி எடுப்பாங்க. இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.